சேனா நான் எங்கடா இருக்கா தெரியாது. என்ன அடியாள் நீ? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பாஸ் இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? ஹலோ ஜிஹெச்சா? இங்க 1 2 6 வேற ஆள் இருக்கீங்களாப்பா? யோ வரதனா சீக்கிரம் வாங்கியா, கணக்கு சொல்ல வேண்டாமா? சார் இங்க ஒரு 10 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. எது ஆம்புலன்ஸ் இல்லையா? சரி மார்ச் வரி வேணாதான் அனுப்புங்களா? பூந்தமல்லியில் 45 நிமிஷமாமா? பரவாயில்ல, அது வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். சண்டை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சவுண்ட் விடுற. தொழிலுக்கு புதுசா? நானும் உன்ன மாதிரி சைடு ரவுடியா இருந்ததா இப்ப மெயின் ரவுடி ஆயிருக்கேன். அப்போ தூக்கி போட்டு ஒரு 4 மிதி மிதிச்சாதான் நாக எங்க இருக்காங்கிற விஷயத்தை சொல்லுவீங்க. அப்ப ஆரம்பிச்சிருவாங்க. போதும் சேனா போதும். பன்னீரை என் ஆளுங்க தான் கொண்டாங்க, ஆனா அதுக்கு பதிலா என் ஆளுங்க 3 பேரை நீ கொண்டிருக்க.
ஒண்ணுக்கு 3 கணக்கு சரியா போச்சு. விட்டுரு, சமாதானமா போயிருவோம். ஏன்டா பண்ணிருக்கோன்ன? எனக்கு வந்த சரக்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண, அதான். சரா, உன் தம்பி ஒருத்தனுக்காக நீ இதை செய்யற. ஆனா நான் என் கூட இருக்க 50 பேர் குடும்பத்துக்காக இதை செய்யறேன். நான் தொழிலை விட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தா இவனுக்கு தான். எத்தனை நாளைக்கு கையில கத்தி தூக்குறது? ரத்தம் சுன்ற வரைக்கும், நாடி நரம்பு தளர்ற வரைக்கும். வேணாம் சேனா, உனக்கு சொல்றேன், விட்டுரு. எனக்கு அட்வைஸ் பண்ணாதியா. எனக்கு அட்வைஸ் பண்றவனையும் பிடிக்காது, கேட்கறதும் பிடிக்காது. அட, இது அட்வைஸ் இல்ல, ரிக்வெஸ்ட். பிச்சைன்னு வச்சுக்க, உயிர் பிச்சை. பாய்கிட்ட சொல்லு, இனிமேல் இந்த நாக அவர் தொழில குறுக்க வரமாட்டேன்னு. அதே மாதிரி பாயம் இல்ல. உனக்கு வெட்டினா தான் தீரும்னா வெட்டு, எல்லாரையும் வெட்டு. சானா கத்தி எடுத்தா எதிரியோட தலையில வைப்பான், இல்ல நான் உரையில வைப்பான். நிச்சயமா அடுத்தவங்க உலையில வைக்க மாட்டேன். விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. சானா மன்னிப்பா, ஆனா மறக்க மாட்டான். துடைக்கவா? ஏமா போனா கூட ஏமாந்துட்டு வரும். என் சேனா போனா ஜெயிச்சுட்டு வருவான். என் சேனா அவனை விட்டு வந்துட்ட. அவன் நெஞ்ச நிமித்தி நின்று இருந்தான்னா அவன் தலை இந்நேரம் தரையில விழுந்திருக்கும். காலில் விழுந்துட்டானே, காலில் விழுந்தவன் செத்தவனுக்கு சமம் பாய். அதான் விட்டு வந்துட்டேன். அதான் சென்டிமெண்டா போய் தப்பிச்சிட்டு இருக்கான். அவன் நம்பிக்கை துரோகி சேனா. அவனை போய் நம்பிட்டு வந்திருக்கேன். பன்னீர் யாரு? நேற்று வரைக்கும் உன் தோல்ல கை போட்டு சுத்திட்டு இருந்தவன். அவனை போய் இந்த நாகப்பைய விடுங்க பாய். என்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம கையில மாட்டத்தானே போறான். சரி, எத்தனை பேரை போட்ட? 3 பேர். 3 பேர், 1க்கு 3. சேனா, நம்மளை திரும்பி பார்க்கறவன் உசுரோட திரும்பி போகக்கூடாது. அதான் 3 பேர்னா கரெக்டாக தான் இருக்கும். டே பாய், சேனா பாயை சந்தோஷப்படுத்திருக்கான். பாய் சேனாவை சந்தோஷப்படுத்த வேணா? ஏற்பாடு பண்ணுங்கடா, சீக்கிரம் பண்ணுங்க. மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இன்று உங்கள் பக்கத்தில் வரும். வந்தா சரி. வணக்கம்ண்ணே. 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 யாரோ ஒருத்தர் நம்மள நினைக்கிறாங்க போல இருக்கு. யாரோ ஒருத்தரா இருக்காதியா. தும்மல் சைஸ பார்த்தா ஊரு ஃபுல்லா உன்னை நினைச்சிருப்பாங்க. அண்ணே, ஒரு டீ போடுனே. இன்னைக்கு ஆரக்காவுக்கு போறான்னு தெரியலையே. இன்னும் ஒரு எம்டி கிளாஸ் கொடுங்க. இந்தா குடிங்கண்ணே. வேண்டாம் தம்பி. பரவாயில்ல குடிங்கண்ணே. இல்ல, இப்பதான் டீ சாப்பிட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம். இந்தாங்க, பரவாயில்ல, எனக்காக குடிங்கண்ணே. ஒரு பிரியத்துல கொடுக்குறேன். எங்க பரம்பரைக்கு பக்கத்துல இருக்கிறவன பாக்க வச்சு குடிச்சு பழக்கம் இல்ல. பாதி கொடுத்து தான் பழக்கம். காசு படமா கேட்டேன், குடிங்கண்ணே. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான். அண்ணே, வடை சாப்பிடுறீங்களா? வேண்டாம்பா, எனக்கு டீயே போ. எனக்கு தெரியும் நீங்க சாப்பிடுவீங்க. பாதி வடையாவது சாப்பிடுங்கண்ணே. எனக்கு தெரியும், உங்க பரம்பரையில எதுலயுமே பாதி உங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதி சாப்பிடுவீங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அண்ணே. பாவம். அண்ணே, சிகரெட்? எனக்கு தெரியும் நீங்க குடிப்பீங்க. ஒரு சிகரெட் குடியா. ஆஹா, இன்னைக்கு நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கோம். பையன் தங்கமானவனா இருக்கான். இந்தாங்க குடிங்கண்ணே. தம்பி, உனக்கு? நீங்க குடிங்க, நீங்க குடிங்கண்ணே. இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. குட் பாய். பரம்பரை பழக்கத்தை மாத்த முடியுமா? பாதி கொடுங்கண்ணே. வாஸ்தவம் தான். காசு வச்சிருக்கலானே? எனக்கு தெரியும் வச்சிருப்பீங்க. பணம் என்னடா பணம் பணம் குணம் தான். வச்சாண்டா மாப்பிள ஆப்பு. யோ, என்னைய அப்படி பாக்குற? இங்க பாரியா, மரியாதையா குடிச்ச டீக்கும் தின்ன வடைக்கும் ஊதுன சிகரெட்டுக்கும் காசை வச்சுட்டு போ.
இந்த சட்டையை நீ வச்சுக்க. காசை கொடுத்து அப்புறமா மீட்டுக்கிற யார்ட்டையும் சொல்லாதீங்கண்ணா. ஓசியே வாங்க கூடாதுப்பா.